அழுத்தம் அதிகமாக இருந்தால் தான் வைரமே உருவாகும். அதுபோல தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையுமே நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை உடைக்கிறதுக்காக வந்தது கிடையாதுங்க. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையும் இல்லை. அந்த கஷ்டம் எல்லாமே உங்களை வலிமையானவங்களா மாற்ற வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நல்லது. விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள பெரிய சக்தி ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்கு. அது உங்கள் மனசு தாங்க. தீயா எரிகிற மனசு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மிகப்பெரிய சக்தி. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பெறலாம். அதனால தான் சொன்னோம், அழுத்தம் அதிகமாக இருந்தால் தான் வைரம் உருவாகும். அதுபோல தான் நீங்களுமே அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்த்துட்டு நன்மைகள் அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டாலே போதும், நன்மையை நீங்கள் பெறலாம். இந்த விருச்சிக ராசி அப்படின்றத பார்த்தா உங்களை காயப்படுத்தினவங்க உங்களை பலவீனமாக்க வரலிங்க. அவங்க உங்களை இன்னுமே புத்திசாலி ஆக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஆழமான சிந்தனை. எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள், கரெக்டாக சிந்தித்து செயல்பட்டு நன்மையை பெறுவீங்க. உங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட உங்கள் சிந்தனையால் பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரம் வெளிக்கொண்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற துணிச்சல் ரொம்பவுமே அதிகம். 12 ராசிகள்லையுமே துணிச்சல் மிக்க ராசி எதுன்னு கேட்டால் அது விருச்சிகம் தான். ஏன்னா விழுந்துட்டோம் அப்படின்றத நினைச்சு கவலைப்படாமல் விழுந்த இடத்திலேயே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி கொண்டவங்க நீங்கள். உங்கள் வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவுமே ரகசியமாக இருக்கும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. வெற்றி பெற்ற பிறகு தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதையே வெளியில் சொல்லுவீங்க. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட பாருங்கள், இந்த கோப குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே நீங்கள் தான் சரியான நாட்களாக இருப்பீங்க. கோபம், பழி வாங்குற எண்ணம், இது ரெண்டுமே உங்களை சோர்வடைய செய்யும். இந்த 2 விஷயத்தையும் தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி இன்னும் பிரகாசிக்கணும் அப்படின்னா தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா அமைதியாக சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் இருட்டில் விழுந்தாலுமே நீங்களே உங்களை ஒளியாக உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக பிறந்தவங்களே கிடையாது. புதுமைக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். மாறி மாறி புதுக்கும் ஃபீனிக்ஸ் பறவை போல தான். எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வெல்லக்கூடிய தன்மை கொண்டது இந்த விருச்சிகம். அது அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் தான் இப்போ நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி. நீங்கள் செவ்வாயின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கும் செவ்வாயின் முழுமையான கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நவகிரக சன்னதி செஞ்சு செவ்வரளை மாலை சாற்றி செவ்வாய் பகவானை வழிபடுறதும், முருகப்பெருமானாலையும் சென்று செவ்வரளை மாலை சாற்றி முருகனை வழிபடுறதையும் ஒரு இரட்டிப்பான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பதிவு பண்ணும்போது கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு அந்த பிரார்த்தனை சீக்கிரம் நடக்கணும், விரைவில் சிறப்பான உயர்வை கொடுக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான மனசார நம்பி பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் எண்ணம் ஈடேறும். விரைவில் எல்லா வகை நன்மைகளும் சேரும். உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல தான் வாழ்க்கையில் தீர்க்க முடியாது அப்படிங்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அதற்கான தீர்வுமே உங்ககிட்ட இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு. ஆமாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் ஜாதக அமைப்பு இருந்தால் போதும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பர் போதும். மொபைல் ஃபோன் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்குமே நிரந்தரமான தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் வரும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம் ஆனி மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றத்தை உண்டாக்கி தருது. அந்த மாற்றம் முன்னேற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க நம்ம அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் பாருங்கள் செவ்வாய், அவர் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அஷ்டம லாபாதிபதியான புதன் சூரிய பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த புதனும் சூரியனும் இணையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா புத ஆதித்ய யோகம் உருவாகும். இந்த யோகம் அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்துத யோகம்.
அடுத்தது தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு. இந்த குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். தொழிலில் கூடுதல் லாபம் பெற சிறப்பான யோகம் இப்போ உண்டாகிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கலாங்க. எந்த அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். அதுவும் உங்களுக்கு பக்கபலமாக முக்கிய நபர்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களோட விருப்பங்களும் நிறைவேறும். உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குருவால் பணப்புழக்கம் நல்லா இருக்கு. தலைமை பதவிகளுமே உங்களை தானாக தேடி வரக்கூடிய சூழல் உருவாகுது. ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன கல்யாண கனவு கூட நனவாகுங்க. சரியான வரன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான சூழல் தான். ரொம்ப நாளாக சுப காரியத்தடை ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதம் சிறப்பாக நடக்கும். ஏன்னா காரியத்தடைகள் விலகி அமோகமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கு வராரு. இந்த ரிஷபம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி. சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இன்னுமே நல்ல பலன்கள் தேடி வரும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் தொட்டது தொடங்கும். உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க துணையாக எல்லா விஷயத்துலையுமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தோள் கொடுத்து உதவுவான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது கேட்டது போல தான் உங்கள் நண்பர்களுமே உங்களுக்கு பக்கபலமாக இந்த ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறி தெடிப்படும். இப்போ திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட திருமண பேச்சுவார்த்தையாச்சும் முடிவாகும் பாருங்களேன். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்கள் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. வாடகை கட்டடத்தில் வசிக்கக்கூடியவங்க கூட சொந்த கட்டிடத்துக்கு உங்கள் தொழில் வியாபாரத்தை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு சிலர்லாம் மாற்றுவீங்க. அதே போல் சந்தர்ப்பங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். கடக ராசிக்கு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு 5ஆம் தேதி போகிறாரு அடுத்த மாதம். இந்த இடைப்பட்ட காலம் உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. தொழில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். வெளிநாட்டு முயற்சிகளுமே அனுகூலமாக நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கு. கூட்டு தொழிலிருந்து விலகி இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அதிகரிக்குது. பெற்றவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாகவும் திருப்தி தரக்கூடிய வகையிலும் அமையும். அதிகாரிகள் ஆதரவோடு நீங்கள் சிறப்பான உயர்வையோ நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. அடுத்து இந்த மாத கடைசியில் பாருங்கள், 31ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனி பகவானோட வக்ரம் ஆரம்பிக்குது. உங்கள் ராசிக்கு 3, 4 இந்த இடத்துக்கு அதிபதி தான் சனி. இந்த சனி பகவான் வக்ரம் பெறும்போது உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அனுசரிப்பு குறையும். ஒரு சிலருக்கெல்லாம் ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம், ஏதாவது மாற்றம் ஏற்படும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். மாதம் முதல் ரொம்பவுமே சிறப்பான அம்சம் இருக்குங்க. மாத கடைசி மட்டும் இந்த சனி பகவானோட சஞ்சாரத்தால் தொழில், குடும்பம், வியாபாரம், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஏதாவது சின்னதாக உடல் ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் அன்னைக்கு மருத்துவம் பார்த்துக்கணும். வீட்டு வைத்தியம் செஞ்சுட்டு சரியாகும் அப்படின்னு விட்டுறாதீங்க. உரிய மருத்துவம் எடுத்துக்கிறது எப்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் இடம் வாங்குறது, பூமி வாங்குறது மாதிரியான நல்ல யோகம் இந்த மாதம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவை நீங்கள் இந்த மாதம் தக்க வச்சுக்கிறது நல்லதுங்க. என்ன பொறுப்பு, என்ன வேலை தராங்களோ அதை சரியாக செஞ்சு முடிச்சிருங்க. அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2, 7, 11 இந்த இடத்துக்கு சனியின் பார்வை இந்த மாதம் பதியும் பொழுது உச்சகுருவின் பார்வை பெற்ற சனி அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்கள் சாதுரியத்தால் அதை முறியடிச்சிருவீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களும் வந்து சேரும். வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டா ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெறலாம். இந்த ஒரு காலகட்டம் சுபவிரியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண் பிள்ளைங்களோட கல்யாணத்தை முன்னிட்டு நீங்கள் சீர்வரிசை வாங்குறது, ஆடை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது போன்ற விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீங்க. சுபவிரய செலவு சரிதான். விரயங்கள் ஏற்படும் பொழுது அதை சுபமாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். அதே போல் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளுமே உங்களுக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். நினைச்ச ஆசைப்பட்ட வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். அதே போல் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று இப்போ வந்து சேரும். வேலை விஷயமா வெளிநாட்டிலேருந்து நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் கூட வரும். ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து செய்யுங்க.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காலம் நல்லா இருக்கிறதுனால எடுத்துமோ கௌத்தமோன்னு செய்யக்கூடாது. எதையுமே திட்டமிட்டு செஞ்சால் வெற்றி வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அதனால் யோசித்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு அந்த விஷயத்தையும் செய்யுங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு உங்கள் மேலிடத்தோட ஆதரவு பக்க பலமாக இருக்கும். அவங்களோட மனசில் நீங்கள் ஒரு தனி இடம் பிடிப்பீங்க. வியாபாரம், தொழில் இது ரெண்டிலையுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும், வெற்றி நடை போடக்கூடிய அம்சம் உண்டாகிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே உயர் பதவி கிடைப்பதற்கான சரியான நேரம் இது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சு முடிங்க. கண்டிப்பாக நன்மையை பெறுவீங்க. உங்கள் வேலைக்கான பாராட்டு அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அம்சம் இது அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் பணிகளை மற்றவங்கிட்ட ஒப்படைக்காமல் உங்களுக்கான வேலைகளை நீங்களாக செய்கிறது வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகரித்து தரும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்காக உங்களுக்கு இப்போ சில ஒப்பந்தம் வரும். பொருளாதார நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படுது. பழைய கடன்களை அடைப்பதற்கான காலமும் இது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் உயருது, சிறப்பாக படிப்பீங்க, ஞாபக சக்தி அதிகரித்து காணப்படும். பெண்களுக்குமே குடும்பத்தில் பாருங்கள் இப்போ சுபகாரியம் நடக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வருமானம் போதுமானது அமையும். உங்களோட ஒவ்வொரு செயலுக்குமே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நன்மை பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால கோபத்தை குறிச்சிட்டு நிதானமாக செயல்படுங்க. பொறுமை அந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க. வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே முருகப்பெருமானின் அருள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழவும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று சந்தோஷமான ஒரு அமைப்பு கிடைக்கப்பெற்ற வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்.